துபாயோட வைரலான சாக்லேட் குனாஃபா சாக்லேட் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். 200 கிராம் சாக்லேட் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து குனாஃபா எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கோல்டன் ப்ரௌன். அதில் வந்து பிஸ்தாஸ் அது வந்து கடையில் அப்படியே விற்கிது. அதை எடுத்து அப்படியே இந்த குனாஃபாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிக்விடான ஒரு பதத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர் கொடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அப்படியே எடுத்துகிட்டு மேலே வந்து நல்லா அந்த ஸ்டஃபிங் குனாஃபா ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு மேலே வந்து அதுக்கு 3வது லேயர் வந்து சாக்லேட் கொடுத்து நல்லா ஈவனாக அழகாக அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தால் குனாஃபா சாக்லேட் இஸ் ரெடி. அவங்க பண்ண மாதிரி அந்த ஒரு நல்லா லிக்விடாக இல்லை, பட் இருந்தாலும் டேஸ்ட் இஸ் வெரி ஸோ நைஸ். இன்றைக்கி வந்து நீங்களும் குனாஃபா ட்ரை பண்ணி சாக்லேட் பார்க்கலாம். சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குது. ஆனால் துபாயில் வந்து வாங்கி சாப்பிடணும். ரொம்ப நாளாக பண்ணணும்னு இருந்தேன், வாங்கிட்டு இருந்தது. இந்த கலர் தான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணல. இனிவேஸ் டேஸ்ட் இஸ் நைஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப நாள் பண்ணணும்னு இருந்தேன், நேற்று வந்து பண்ணிட்டேன்.